கோயில் நிர்வாகத்தில் இந்து அல்லாதோரை நிர்வாகிகளாக சேர்க்கலாமா என்று உச்சநீதிமன்றம் காட்டமாக கேள்வி எழுப்பியிருக்கிறது. வெளிப்படையாக பதில் கூற வேண்டும் என்று ஒன்றிய அரசு வழக்கறிஞரிடம் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. நாங்கள் நீதிமன்ற இருக்கையில் அமரும் போது எந்த மதமும் எங்களுக்கு கிடையாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அனைத்து தரப்பினரும் சமமே, எவ்வாறு இப்படி நீங்கள் ஒரு ஒப்பீட்டை கூற முடியும் என்றும் நீதிபதிகள் காட்டமான கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். வக்ஃபு சட்டத்திற்கு எதிரான வழக்கில் ஒன்றிய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் பிறப்பித்திருக்கிறது. இந்து அறக்கட்டளைகளில் இஸ்லாமியர்களை அனுமதிப்பீர்களா என்று ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வக்ஃபு சட்டத்திற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இந்து அறக்கட்டளையில் இஸ்லாமியர்களை அனுமதிப்பீர்களா என காட்டமான கேள்வியை உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. இது பற்றிய கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு நிரஞ்சன் இணைகிறார். வணக்கம் சார். வக்ஃபு சட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. உங்களுடைய முதற்கட்ட பார்வை. வக்ஃபு சட்டம் இன்னைக்கு முதல் நாள் தான் இன்னைக்கு தொடங்கி இப்போ விசாரணை நடைபெற்று இருக்கக்கூடிய சூழல்ல எடுத்த உடனே மனுதாரர்களா இருக்கக்கூடிய நிறைய பேர் சார்பா வாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது. குறிப்பா மத்திய அரசு சார்பில் சொலிசிட்டர் ஜெனரல் வாதங்களை முன்வைக்கும் போது எடுத்த உடனே நீதிபதிகள் இந்த சட்டத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தின கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, நீதிபதிகள் இந்த வழக்கை விசாரிக்க தொடங்கினப்போ 2 விஷயம் தான் நாங்க பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்னு, சுப்ரீம் கோர்ட்டே இந்த கேஸை விசாரிக்கட்டுமா, இல்லாட்டி சென்னை ஹைகோர்ட்டுக்கோ இல்லாட்டி மற்ற உயர் நீதிமன்றங்களுக்கு அந்தந்த மாநில உயர் நீதிமன்றங்களுக்கு அனுப்பிடலாமான்ற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. 2வது, ரொம்ப முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் நாங்க விசாரிக்க போறோம், அதுக்கு எதெல்லாம் விசாரிக்கலான்றத மட்டும் பட்டியலிடலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கெல்லாம் என்ன நினைச்சோம்னா, இன்னைக்கு கொஞ்ச நேரம் போகும், அதுக்கப்புறம் 2-3 வாரம் கழிச்சு தள்ளி வச்சுட்டு வருவாங்க அப்படின்னு. ஆனா திடீர் திருப்பமா நீதிமன்றமே இன்னைக்கு பல முக்கியமான கேள்விகள் எழுப்பிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா இந்த சட்டத்துல நீங்க நிறைய வார்த்தைகளை பயன்படுத்திருக்கீங்க, ரொம்ப நுணுக்கமான வார்த்தைகளா இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் சொல்ல வராங்க. உதாரணத்துக்கு டிஸ்பியூட் அப்படின்ற ஒரு வார்த்தையை சுட்டி காட்டி, அந்த டிஸ்பியூட்ன்றதை நீங்க எப்படி முடிவு பண்றீங்க, நீதிமன்றங்களுக்கு வந்தா மட்டும்தான் அது டிஸ்பியூட்னு நம்ம எடுத்துக்கணும், அதாவது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் அப்படின்றத எடுத்துக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடியே நீங்க எப்படி ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம்னு சொல்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புனாங்க. இது எல்லாத்தையும் விட ரொம்ப இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஒரு வெள்ளைக்காரர்கள் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கிட்ட சொத்துக்கள் சம்பந்தமான ஒரு ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்பர் பண்றதுக்கான எந்த சட்டங்களும் நம்ம கிட்ட இல்ல, எல்லாமே வெள்ளைக்காரன் நம்ம கிட்ட கொடுத்ததுதான். ஆனா 300-400 ஆண்டுக்கு முன்னாடியே வெள்ளைக்காரர்கள் வர்றதுக்கு முன்னாடியே இங்க மசூதிகள் இருந்திருக்கு. இப்போ அந்த மசூதி இருக்கக்கூடிய இடம் அரசுக்கு சொந்தமானதுன்னு அரசு சொல்லுவாங்க, இல்ல வக்ஃபுக்கு சொந்தமானதுன்னு வக்ஃபு சொல்லுவாங்க. இதுல எப்படி முடிவெடுக்க போறீங்க, எதன் அடிப்படையில் முடிவெடுக்க போறீங்க அப்படின்ற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் வந்திருக்குது. இது ஜம்மா மஸ்ஜித் ஆகட்டும், இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மசூதிகள் எல்லாத்தையோட அந்த இடம் ரொம்ப முக்கியமானது. ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஃபேக்டர் என்னன்னா, அயோத்தி வழக்கு இருக்குல்ல, அந்த வழக்குல உச்சநீதிமன்றம் அந்த இடம் யாருக்கு சொந்தம் அப்படின்ற விஷயங்கள்ல மிக தெளிவான ஒரு தீர்ப்பு, ஒரு 916 பக்கம் இருக்கக்கூடிய ரொம்ப தெளிவான ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்தாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டரை நீங்க முரண்படுறீங்களா அப்படின்னு ரொம்ப ரொம்ப டீடைல்டா ஃபர்ஸ்ட் டே ஹியரிங், நான் ரொம்ப வருஷமா இந்த கோர்ட் ஹியரிங்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரு முதல் நாள் விசாரணை இவ்வளவு நுணுக்கமா போகவே போகாது, ரொம்ப லேட் ஆகும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போவாங்க. பட் இந்த கேஸ் உடைய இம்பார்ட்டன்ஸை ரொம்ப தெளிவா நீதிபதிகள் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து இது அமல்படுத்தும் பட்சத்துல இது என்ன மாதிரியான சிக்கல்களை ஏற்படுத்தும்ன்ற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதுலதான் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ரொம்ப டீடைல்டா உள்ள போய் இந்த வக்ஃபு சம்பந்தமா இருக்கக்கூடிய கமிட்டியில இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் நான் முஸ்லிம்ஸா இருக்கிறத எப்படி பாக்குறது அப்படின்ற எடுத்த உடனே டைரக்டான ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. உதாரணத்துக்கு, நீங்க எந்த சுப்ரீம் கோர்ட் பக்கத்துல இருந்து ஒரு கோவில் இருக்கு, அந்த கோவிலை நிர்வகிக்கிறது யார் நிர்வகிப்பாங்க? இந்து அறநிலையத்துறைக்கு கீழே அந்த கோவில் வருதுன்னா கூட அதை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரம் அந்த மதத்தை சார்ந்தவங்களுக்கு தானே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது வக்ஃபு ப்ராப்பர்ட்டியில மட்டும் நீங்க எப்படி மாற்று மதத்தினரை கொண்டு வருவீங்க அப்படின்னு சொன்னதோடு இல்லாம, திருப்பதி கோயில் தேவஸ்தானத்துடைய அந்த நிர்வாக குழுவையும் சுட்டிக்காட்டி அவங்க ஒரு கேள்வி எழுப்புறாங்க. பட் ஆனா மத்திய அரசு சார்பில் எக்ஸாம்பிள்ஸ் நாங்க எதையும் சொல்ல விரும்பல அப்படின்னு ஒரு மழுப்பலான பதில் சொல்லிட்டாங்க. ரொம்ப டீடைல்டா போய்கிட்டு இருக்கு கேஸ். சரியான பதில்கள் கொடுக்காத பட்சத்துல மத்திய அரசு என்ன சொல்றாங்க, இது சட்டமா நாங்க கொண்டு வந்துட்டோம், ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி விசாரிச்சிருக்கிறாங்க, நாடு ஃபுல்லா நாங்க பயணம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் சொல்றாங்களே தவிர, நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, இந்த ரொம்ப நுணுக்கமான வார்த்தைகள், டிஸ்பியூட்ன்ற வார்த்தை, இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கான அர்த்தத்தையும் ரொம்ப கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப டீடைல்டா தான் போகும்.
ஒரு நாள் 2 நாள்ல இந்த கேஸ் முடியற மாதிரி தெரியல. ரொம்ப ரொம்ப அனலைஸ் பண்ணி தான் நீதிபதிகள் எடுத்துட்டு போவாங்கன்ற மாதிரி தான் இருக்கு. மத்திய அரசுகிட்ட சரியான பதில்கள் இல்ல அப்படின்னா நிச்சயமா உச்சநீதிமன்றத்துடைய இந்த கடுமையான கண்டன கேள்விகளுக்கு அவங்க எப்படி பதில் சொல்லுவாங்கன்றது சிக்கலான விஷயமா தான் இருக்கும். மேலும் வக்ஃப் வாரியத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அது பற்றி உங்களுடைய கருத்து சார்? அதான் இது ரொம்ப முக்கியமானது. என்னன்னா, இந்த வக்ஃப் சம்பந்தமானது வெறும் மதம் வழிபாடு தளம் சம்பந்தப்பட்டது மட்டுமா இல்ல நிர்வாகம் சம்பந்தப்பட்டதா அப்படின்ற விஷயத்துக்குள்ளதான் போறாங்க. அப்படி போகும் பொழுது இந்த நிர்வாகம் பண்ணக்கூடியதுல இருக்கக்கூடியவங்கல யார் யார் இருக்கணும்? கபில் சிபல் ஆர்குமெண்ட் பண்ணும் பொழுது என்ன சொல்றாரு, நீங்க மற்ற மதங்கள்ல இருக்கக்கூடிய அவங்களோட என்டோர்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்தந்த மதத்துக்காரங்க தான் நிர்வகிப்பாங்க. ஆனா இஸ்லாமியர்களுக்குன்னு வரும் பொழுது மட்டும் ஏன் இப்படி மாத்துறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பினாங்க. கிட்டத்தட்ட மத்திய அரசுகிட்டையும் அதே மாதிரியான கேள்விதான் எழுப்பி இருக்கிறாங்க. நீங்க எந்த மதத்தை வேணாலும் எடுத்துக்கோங்க, சீக்கிய மதமாகட்டும் இந்து மதமாகட்டும், அவங்களுடைய நிர்வாக குழு, அதுக்கு ஆர்டிகல் 26 சுட்டி காட்டி தான் நீதிபதிகள் பதில் சொல்றாங்க. ஆர்டிகல் 26 என்ன சொல்லுது, ஒரு மதம் சார்ந்த நிறுவனங்களை நிர்வகிக்கக்கூடிய திறனை யாருக்கு வழங்குது அப்படின்ற விஷயங்களுக்குள்ள எல்லாமும் போறாங்க. ரொம்ப சிக்கலான விஷயமா தான் இது மத்திய அரசுக்கு பார்க்கப்படும். ஏன்னா அதுக்கான நியாயமான காரணத்தை சொல்லணும். எதுக்காக நான் முஸ்லிம்ஸா இருக்கிறவங்களை எதுக்காக முஸ்லிம்ஸோடைய ஒரு சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வராங்க, அதுவும் அரசு அதிகாரிகளா ஏன் அவங்க இருக்கணும்? உதாரணத்துக்கு கலெக்டர் வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸை டிசைட் பண்ணுவாரு அப்படின்றதா புது சட்டம் சொல்லுது. அதையும் நீதிபதிகள் கேள்வி எழுப்புறாங்க. அது எப்படி கலெக்டர் எப்படி இருக்க முடியும்? அவரே எப்படி ஒரு முடிவை எடுக்கக்கூடிய இடத்துக்கு வருவாரு? அப்ப கோர்ட்டுடைய வேலை என்ன அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் இருக்குது. அதான் இது கடினமான கேள்விகள் தான். பார்லிமெண்ட்ல இவங்களுக்கு கொஸ்டின்ஸ் வைக்கும் பொழுது பெரிய அளவுல பதில் சொல்லாம இல்ல காங்கிரஸ் விமர்சிக்கிறது மற்ற கட்சிகளை விமர்சிக்கிற மாதிரியான தொனியில போயிடலாம், நிறைவேற்றிடலாம். அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதீத பலத்தை வச்சு அதீத அதிகாரத்தை வச்சு அவங்க நிறைவேற்றி இருக்கலாம். ஆனா நீதிமன்றம்ல வரும் பொழுது அப்படியான வாதங்கள் எதுவுமே வைக்க முடியாது. நீதிமன்றம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான திட்டவட்டமான பதில் இல்லை அப்படின்னா சிக்கல் தான். ஏற்கனவே இதை ஒரு சட்டமா கொண்டு நிறைவேற்றியாச்சு. இப்போ உச்ச நீதிமன்றம் ஸ்டே கொடுக்கறாங்களா இல்லையான்றதெல்லாமும் பார்க்க வேண்டியதா இருக்கு. இது மத்திய அரசு கையில தான் இருக்கு. அவங்ககிட்ட ரொம்ப கான்கிரீட்டான ஆன்சர் இல்லாட்டி கஷ்டம் தான். பட் நீதிபதிகள் ரொம்ப சரியான கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.